இன்னும் 2 மந்த்ஸ்ல 2026 வரப்போகுதுல்ல. அதனால நமக்கு என்ன லைக் அரவுண்ட் ஒரு 10 மந்த்ஸ் வேஸ்ட் பண்ண நமக்கு, இன்னும் 2 மந்த்ஸ் வேஸ்ட் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல தானே! ஆமா தானே! ஸோ இந்த வருஷத்த நீ திருப்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாம ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம். அது உன்னோட 2026 பயங்கரமா மாத்தப் போகுது. ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆமால, நான் சொன்ன மாதிரி 2025ல வந்து நிறைய மாசம் முடிஞ்சிருச்சு. 10 மாசம் வேஸ்ட் பண்ண தெரிஞ்சு எனக்கு இன்னும் 2 மாசம் வேஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்னா, கண்டிப்பா உன்னால முடியும். இன்னும் 2 மந்த்ஸ் என்ன 2026 கூட உன்னால வேஸ்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு, அந்த அளவுக்கு உனக்கு பொறுப்பு இருக்கு. இல்ல எல்லா மாசமும் வேஸ்ட் பண்ற அளவுக்கு உனக்கு நல்ல பொறுப்பு இருக்கு. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அதை தூசி தட்டி நம்ம எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் உனக்கு? லைக் இந்த மாதிரி நான் வந்து உடம்பு குறைக்கணும், ஸ்கின்னை பளபளன்னு வச்சுக்கணும், இந்த மாதிரி ஜாப் வாங்கணும், இந்த மாதிரி நல்லா படிக்கணும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதையே எழுதி வச்சிருப்பேன்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதோட ப்ராக்ரஸ் என்னாச்சு? கண்டிப்பா நம்ம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். பிகாஸ் 94% ஆஃப் த பீப்புள் வந்து கண்டிப்பா அவங்க கோல்ஸை பேப்பர்லயே வச்சிருப்பாங்க. அண்ட் மிச்சம் இருக்க 6% வந்து அவங்க எழுதி வச்ச கோல்ஸ்லயே 1 or 2% தான் முடிக்கவே செஞ்சிருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே யாருமே அவங்க எழுதி வச்ச கோலை இன்ன வரைக்கும் முடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, அப்படி நீ முடிக்கலனாலுமே பரவால்ல. மிச்சம் இருக்க டைம நீ யூஸ் பண்ணி கண்டிப்பா அட்லீஸ்ட் அதுல இருக்க 1 or 2 திங்ஸ்னாவது கண்டிப்பா உன்னால முடிக்க முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நீ ஒரு படம் பார்க்குறேன்னு வையேன், அந்த படத்தோட டியூரேஷன் வந்து அரௌண்ட் 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கு. இப்ப அத பத்தி நான் உன்கிட்ட கேட்கிறேன். நீ ஒரு படம் பார்த்த இல்லையா? அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதுல இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனையும் அண்ட் ஆல்சோ அதோட கிளைமேக்ஸ் பத்தி தான் நீ என்கிட்ட மேக்ஸிமமா சொல்லுவ. அதுதான் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ பேசிக்கா நம்ம ஒரு மூவி அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுப்போம்? இந்த சும்மா போறாங்க, வராங்க, காஃபி குடிக்கிறாங்க, பேசுறாங்க, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காது. எது இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அண்ட் அதோட கிளைமேக்ஸ், இதுதான் மொத்த மூவியுமே நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான காரணமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உன் லைஃப்லயும் இப்ப நீ ஒரு ட்ரிப் போற வர அப்படின்னா அதுல இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட் என்ன நடந்துச்சு, கடைசியா முடியும் போது எப்படி இருந்துச்சு, அது மட்டும் தான் உனக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ உன் லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மொத்த 2025லயுமே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கா அப்படின்றது உன் ஞாபகம் இருக்கும். அண்ட் ஆல்சோ 2025ஓட எண்டிங் விச் இஸ் த கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ உன்னோட கிளைமேக்ஸ் எழுத வேண்டிய டைம் வந்துருச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, அதோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதனாவது நீ மனசுல வச்சுப்ப. சோ இப்ப அத மனசுல வச்சு நீ என்ன பண்ற அப்படின்னா, உன்னோட லைஃபோட இந்த 2025ஓட செகண்ட் பார்ட்டை நீ கம்ப்ளீட்டா மாத்தணும். சோ இது வரைக்கும் பண்ணாத கோல்ஸையே ஒவ்வொரு வருஷமும் ரெசல்யூஷன் சொல்லி கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்க ஒரே கோல்ஸையே, லைக் ஐ வாண்ட் டு கோ டு ஜிம், ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் மை ஸ்கின், ஐ வாண்ட் டு ஈட் ஹெல்த்தி, ஐ வாண்ட் டு ஏர்ன் லாட் ஆஃப் மணி, இப்படின்னு சொல்லி இதே ஒரே விஷயத்தையே நீ மாத்தி மாத்தி ஒவ்வொரு வருஷமா கொண்டு போயிட்டு இருக்கியே தவிர, ஏதாவது ஒரு வருஷம் ஒன்னு அடிச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் வேற ஏதாவது கோல்ஸ் எழுதுறியா? கிடையாது. எல்லாருமே ஒரே விஷயம், ஒரே ஒரு கோல் கண்டிப்பா எழுதுறாங்க அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் பண்றது. இதையே தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் என்னைக்காவது அது நடந்திருக்கா? நடந்ததே இல்ல. சோ கோலை கேரி ஃபார்வர்ட் பண்ணாம கண்டினியூ பண்ண கத்துக்கோ. இந்த வீடியோவை நீ கண்ணில் பார்த்திருக்க அப்படின்னாலே இது உனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு சைனா எடுத்துக்கோ, இல்லைன்னா காடே உங்ககிட்ட வந்து சொல்ற மாதிரி நினைச்சுக்கோ. லைக் உன்னோட 2 மந்த்ஸை, உன்னோட கிளைமேக்ஸை நீ தான் சேஞ்ச் பண்ணணும். ஒரு ஒர்ஸ்ட் கிளைமேக்ஸா அதை மாத்திடாத, பெஸ்ட் கிளைமேக்ஸா அதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் சொல்ல போற விஷயத்தை எல்லாம் நீ ஃபாலோ பண்ண போற அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம ப்ராக்ரஸ்க்குள்ள என்டர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் நவ். எப்பவுமே நான் இது சொல்ற ஒரே ஒரு விஷயம் ஸ்டார்ட் நவ். ஆனா நீ எப்பவுமே பண்ற விஷயம் லெட் மீ ஸ்டார்ட் லேட்டர். ஏன் எப்ப பார்த்தாலுமே அந்த ஃபேன்சி நம்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு உனக்கு தோணுது? இப்ப கூட பாத்தீங்கன்னா நவம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிப்பேன். அதுக்கப்புறமா டிசம்பர் 1ல இருந்து யோசிப்பேன். அட்லீஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா நான் நியூ இயர்ல இருந்து பண்றேன். சரி, ஓகே. கேலண்டர் அப்படிங்கிறது ஒரு மேன்மேட் கண்டுபிடிச்சது தானே. ஐ மீன் மேன்மேடா இதெல்லாம் நடக்கிற விஷயம். இந்த நியூ இயர் வரதுனால இந்த சோலார் சிஸ்டமோட ப்ராசஸ் ஏதாவது மாறுதா, இல்லைன்னா உன் லைஃப் 26ல இருந்து அப்படியே வேற ஏதாவது புதுசா சேஞ்ச் ஆக போகுதா அப்படின்னு கேட்டா எதுவுமே மாற போறது கிடையாது. இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அன்டில் அன்லெஸ் நீ ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வர வரைக்கும். அப்புறம் எதுக்காக அந்த ஃபேன்சி நம்பர்ஸ் பார்த்து நீ வெயிட் பண்ற? ஒருவேளை இந்த 2 மந்த்ஸ் நீ யூஸ் பண்ண அப்படின்னா உன்னோட 2026ல வந்து ஆரம்பிக்கும் போது ஏதாவது புது சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. நீ நினைக்கிறியா 2 மந்த்ஸ் எதுவுமே கொண்டு வராது உன் லைஃப்ல அப்படின்னு? கண்டிப்பா கிடையாது. ஒரே ஒரு நைட் கூட உன்னோட லைஃப்ல மொத்த சேஞ்சஸையும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரசன்ட்ல எதிர்பார்க்குற சேஞ்சஸ்லாம் என்ன? உன் உடம்பு ஹெல்த்தியா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஸோ நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்பவே எந்திரி. சும்மா மாடு மாதிரி உட்காந்துருக்காம எந்திரிச்சு இப்பவே 10 டைம் ஜம்ப் பண்ணு. அதுக்கப்புறமா நடந்துட்டே இந்த வீடியோவை பாரு. இதெல்லாம் பண்றதே கிடையாது. சும்மா ஒரு இடத்துல உட்காந்தமா, அப்படியே டேபிள் முன்னாடி இருந்தமா, இவ்வளவுதான் நம்மளோட லைஃப் இல்லையா? சோ நான் உங்ககிட்ட சொல்ற முதல் விஷயம் ஸ்டார்ட் நவ். எதை வச்சு ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, நீ ஒரு கோல்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்ப இல்லையா? அதை பேப்பர்ல எடுத்து எழுது. அப்படி இல்லைன்னா நீ ஆல்ரெடி 2025 ஜனவரியில ஏதோ எழுதி வச்சிருப்ப. அந்த பேப்பர் தூசி தட்டி எடுத்துட்டு வா. அந்த கோல்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்து அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணி நம்ம இப்போ 2 மந்த்ஸ்ல பண்றோம். அண்ட் செகண்ட் விஷயம், நாலேஜ் வெர்சஸ் எக்ஸிகியூஷன். உனக்கு நிறைய நாலேஜ் இருக்கான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? லைக் இல்லையா உனக்கு? யூ ஹேவ் அ லாட் ஆஃப் நாலேஜ். ஆனா உங்ககிட்ட எக்ஸிகியூஷன் பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்ப நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், நாலேஜா இருக்கட்டும் கொடுக்கறதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னே நமக்கு தெரியல. இப்ப நீ சாட் ஜிபிடியே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஏதாவது
ரொட்டீன் குடுக்க ஆரம்பிக்கும். பட் ஆனா யார் பண்றது இல்ல? நீ தான் பண்றது இல்ல. உனக்கு வந்து அந்த எக்ஸிகியூஷனே நடக்கிறது இல்ல. இப்ப நீயே யோசிச்சு பாரு. உன் Instagramமா இருக்கட்டும், இல்லன்னா ஷார்ட்ஸா இருக்கட்டும், நெறைய யோகா வீடியோஸ் இல்லன்னா இந்த ஜிம் வீடியோஸ் அது இதுன்னு சேவ் பண்ணியிருப்ப. ஸ்கின் கேர் வீடியோஸா இருக்கட்டும், இந்த ஃபுட் வீடியோஸா இருக்கட்டும், ஏகப்பட்ட வீடியோஸ் சேவ் பண்ணி வச்சிருக்க. உனக்கே தெரியும் எப்படியோ அத நீ திருப்பி போய் பார்க்க போறதில்ல அப்படின்றது. அந்த வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணத பார்த்து நீ வொர்க் அவுட் பண்ண போறதில்ல அப்படின்றது உனக்கு தெரியும். எப்பவுமே அது சேவ்லயே இருக்க போகுது அப்படின்றதும் உனக்கு தெரியும். ஆனாலும் எந்த நம்பிக்கையில நீ சேவ் பண்ற? என்னைக்காவது ஒரு நாள் அதெல்லாம் யூஸ் ஆகும் தானே! உனக்கே தெரியும்ல கண்டிப்பா அது யூஸ் ஆக போறது இல்ல. நீ பார்க்க போறதில்ல, நீ பண்ண போறதில்ல. சும்மா இந்த மாரி வொர்க் அவுட் பண்ணலாம்ன்னு வீடியோ சேவ் பண்ணி வைக்கிறதுனால உன் உடம்பு குறைய போறது கிடையாது. அத ஆக்சுவலி நீ பார்த்து பண்ணணும். அத பார்க்கலனாலுமே பரவால்ல. நீ ஓடுறதோ, ஆடுறதோ, பாடுறதோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா, அட்லீஸ்ட் கொஞ்சம் எனர்ஜினாவது உனக்கு கிடைக்கும். ஆக்சுவலி உனக்கு அன்லிமிட்டடான டைமிங் இருக்கு. ஆனா நீ அத தான் யூஸ் பண்றது கிடையாது. சோ இந்த வருஷத்தோட ஸ்டார்ட்டிங்ல நீ போட்ட சில விஷயம்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கோல்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்ப. அதையெல்லாம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதுலருந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த எடுத்து பண்ண போறோம். மேபி உனக்கு அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியல அப்படின்னா, இந்த வீடியோல நானே சொல்றேன். அதையே நீ பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பா உன் லைஃப் சேஞ்ச் ஆகும். சோ நீ ஏதாவது எழுதி வச்சிருக்க, இதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இத தான் நான் மாத்த போறேன் என் லைஃப்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா, அந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஹேபிட்டோ, அந்த ஒரு கோலோ எடுத்துட்டு, இந்த டைம்ல நான் அது மட்டும் தான் பண்ண போறேன். எந்த ஃபோனுமே யூஸ் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 3 ஹவர்ஸோ, 4 ஹவர்ஸோ அந்த டைம்ல உன் ஃபோன ஃபுல்லா தள்ளி வச்சுட்டு, நீ அத ஃபுல்லா ப்ரொடக்டிவா அத மட்டும் தான் பண்ண போற. அந்த மாதிரி ஒரே ஒரு கோல நீ ஃபில் பண்ணா கூட உன்னோட 2025 மாஸா முடியும். அண்ட் 2026ல நீ பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நீ எந்த வொர்க் பண்ணாலுமே அதுக்கு ஒரு டெட்லைன் செட் பண்ணு. இப்போ 7:00 ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அது 9:00 நான் முடிக்கணும். இல்ல மார்னிங் 6:00 ஆரம்பிக்கிறேன்னா, அது 7:00 முடிக்கணும். இந்த மாதிரி நீ டெட்லைன் செட் பண்ணா மட்டும் தான் உன்னால வொர்க்க முடிக்க முடியும். இப்ப நீயே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ, பப்ளிக் எக்ஸாமோ, ஆனுவல் வாட்டெவர் இட் இஸ் எந்த எக்ஸாமாவே இருக்கட்டும், அதுல வந்து கடைசி 30 நிமிஷம் தான் இருக்கு. எக்ஸாம் முடியறதுக்கு அப்படின்னு சொன்னா, நீ யார் என்ன எழுதிட்டு இருக்காங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யார் குடுத்துட்டு போயிட்டாங்க? எதையுமே நீ பார்க்க போறது கிடையாது. நீ எவ்வளவு முடிக்கல? இத்தன கொஸ்டின் இருக்கு. நான் இந்த 30 மினிட்ஸ்ல இத்தன கொஸ்டின முடிக்கணும்னு சொல்லிட்டு, மொத்தத்தையும் நீ முடிச்சிருவ. அதே மாதிரி அதே மைண்ட் செட்ட ஃபிக்ஸ் பண்ணி, இப்ப அந்த 30 மினிட்ஸ 2 மந்த்ஸா நம்ம மாத்தி, பயங்கரமான ஒரு சேஞ்சஸ கொண்டு வரணும். இந்த நியூ இயர் ஸ்டார்ட்டிங்ல நீ எழுதின கோல்ஸ் எல்லாம் ஏன் இப்ப வரைக்கும் முடியாம இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? லைக் உன்ன யாராவது வந்து தடுக்குறாங்களா? கிடையவே கிடையாது. நீ தான் அந்த கோல்ஸ் எழுதிக்கிற. நீ தான் உன்ன தடுத்துக்கிற. நீ தான் உனக்கு வந்து கெட்டு போகுறதுக்கு நீயே எல்லா வழியும் தேடிக்கிற. சோ அட்லீஸ்ட் இந்த வருஷம் நீங்க ஸ்டார்ட்டிங்ல பண்ணலனாலும் பரவால்ல. எண்டிங்ல நம்ம பண்ணி நல்ல மாஸான முடிக்கலாம். லைக் மாஸான கிளைமாக்ஸ்னாவது முடிக்கலாம் அப்படின்ற மாரி தான் நான் உன்ட்ட கேட்கிறேன். ஏன் அது கூட உன்னால பண்ண முடியாது? சொல்றத ஒழுங்கா கேளு. நீ தூங்குற டைம தவிர மத்த எல்லா டைமையும் நம்ம டைம் லாக்ஸா மாத்த போறோம். டைம பிளாக் பண்ண போறோம். டைம லாக் பண்ண போறோம். லாக்னா தெரியும்ல அந்த என்ட்ரீஸ். இந்த டைம்ல என்ன நடந்திருக்கு, இந்த டைம்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் லாக்ஸ். உன்னோட டைம பிளாக் பண்றது அப்படின்னா, இந்த டைம்ல இதான் நான் பண்ண போறேன். இந்த டைம்ல நான் இதா பண்ண போறேன். இந்த டைம்ல இதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி வைக்கணும். சோ ஒரு நாள்ல என்ன ஆச்சு? என் டைம்லாம் எங்க போயிட்டு இருக்கு? வேஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அலாரம் உன் ஃபோன்ல செட் பண்ணிக்கோ. சும்மா ஃபோன் எடுக்கலாம்னு உட்கார்ந்திருப்ப. அப்படியே ஒரு படம் பார்க்கலான்னு போயிருப்ப. டக்குனு அலாரம் அடிக்கும்போது நீ என்ன நினைப்ப? நான் இப்ப என்ன பண்ணேன்? ஓ! சும்மா தான் ஃபோன் எடுக்க வந்தேன் அண்ட் மூவி பார்த்துட்டேன். சோ இப்படி பண்ணும்போது, உன் டைம் எப்படியெல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் உனக்கு. சோ இதெல்லாம் தான் உன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம பிளாக் பண்ணி நீ கண்டுபிடிக்கும்போது, ஈஸியா உன்னோட கோல நீ ரீச் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்டான விஷயம், ஃபைண்ட் அ கீஸ்டோன் ஹேபிட். உன்னோட ஒரே ஒரு ஹேபிட் தான், அது உன்னோட மொத்த லைஃப்பையும் மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு என்ன ஹேபிட்டா இருக்கும்? நான் சொல்ற ஒரே ஒரு ஹேபிட்ட நீ மாத்தும்போது, நீ மத்த உன்னோட டேயா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உன்னோட மைண்ட கூட நீ சேஞ்ச் பண்ண முடியும். பட் ஆக்சுவலி இத ஹேபிட்டா கேட்ட அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் முன்னாடியெல்லாம் நார்மலா நடந்துட்டு இருந்த விஷயம். இப்ப நம்ம ஆக்சுவலி ஹேபிட் நான் இத பண்ணியே ஆகணும்னு சொல்லி பண்ற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சோ அது என்னன்னா, நைட் 10:30யோ 11 ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி டைமுக்குள்ள நீ தூங்கணும். பிகாஸ் இப்பலாம் நம்ம தூங்குறது எப்படி தெரியுமா? உண்மைய நீயே சொல்லு பாப்போம். ஃபோன் வந்து நம்மளே தூங்கி நம்ம மேல விழுந்து, அந்த ஃபோன் காலையில எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு போற அளவுக்கு தான் நம்ம அப்படியே நம்மளே மறந்து தூங்குறோம். ஆக்சுவலி தூங்கணும்னு தூங்குறது கிடையாது. ஆல்சோ நெறைய பேர் வந்து ஃபோன் பார்த்தா தூக்கம் வரும், ஃபோன் பார்த்தா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு, ஃபோனையே பார்த்து தூங்குறதே கிடையாது. பிகாஸ் ஸ்க்ரீன நீ எவ்வளோ பார்க்குறியோ, அந்த அளவுக்கு உன்னோட தூக்கம் அஃபெக்ட் ஆகும். நீ ஸ்க்ரீன் பார்க்கறத வந்து தூக்கத்துக்கு முன்னாடியே நிறுத்திறணும். சோ இந்த ஒரே ஒரு ஹேபிட்ட நீ கொண்டு வர, லைக் அரவுண்ட் 10:30க்கு படுத்துட்டு மார்னிங் 6:00 நான் எந்திரிக்க போறேன் அப்டின்னா, உனக்கு நெறைய டைம் மிச்சமாகுது. சோ அந்த டைம்ல நீ என்ன வேணா பண்ணலாம். அத மட்டும் நீ ஃபாலோ பண்ணி பாரு. நான் இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. நீயே உன்னோட டேவ ஃபுல்லா பிளான் பண்ணிப்ப. உன்னோட டே பயங்கரமா போகும். ரொம்ப சிம்பிளா இருக்கே சொன்னதெல்லாம். இதெல்லாம் பண்ணா 2 மந்த்ஸ்ல என் லைஃப் மாறிடுமா அப்டின்னா, இத பண்றதுக்கே உன்னால முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். நீ 2026ல ஸ்டார்ட் பண்றதுக்கு, 2025க்கு ஒரு அழகான கிளைமாக்ஸ் குடுக்கலாம்ல. ஒரு படம் எவ்வளவுதான் கேவலமா இருந்தாலுமே, அதோட கிளைமாக்ஸ் மாஸா இருந்துச்சு அப்டின்னா, கடைசி வரைக்கும் நீ அந்த கிளைமாக்ஸ் செம்மையா இருந்ததுன்னு எல்லாத்துக்கிட்டயும் சொல்ல முடியும். அததான் நான் உன்கிட்ட சொல்றேன். உன்னோட 2025 கிளைமாக்ஸ பயங்கரமா எழுதலாமா வேண்டாமா?
இந்த வருஷத்துலயே இன்னும் நமக்கு டைம் இருக்கு. லைக் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல எப்படி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அப்படியே பேப்பரை மட்டுமே பார்த்து எழுதிட்டு இருக்கோமோ, அத மாதிரி இந்த 2 மந்த்ஸ நீ பயங்கரமா சேஞ்சஸ் பண்ண முடியும். உன் லைஃபயே அத மாத்திரும். அண்ட் ஆல்சோ எல்லாத்தையும் பண்ண போறேன், எல்லாத்தையும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்ணணும்னு நினைக்காத. எது உனக்கு பண்ண முடியும்? ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் நீ பண்ணவே வேண்டாம். ஓகேயா? எது உனக்கு பண்ண முடியும்னு தோணுதோ, ரெண்டே 2 விஷயமோ, இல்ல ஒரே ஒரு விஷயமோ அத மட்டும் பண்ண ஆரம்பி. அதுவே உனக்கு லைஃப்ல நல்ல சேஞ்சஸ குடுக்கும். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம, உன்னோட அந்த 2 மாசம் கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா? அது இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிரும். அதனால அதுக்கான ஸ்கிரிப்ட்ட உட்கார்ந்து ரெடி பண்ணு. ரெடி பண்ணிட்டு அது என்ன ஸ்கிரிப்ட் எழுதிருக்கியோ அப்படியே ஃபாலோ பண்ணு அந்த 2 மாசம். சோ 2026ல உனக்கு புதுசா ஏதாவது நிச்சயமா ஆரம்பிக்குமா அப்படின்னு கேட்டா, இப்ப நீ ஸ்டார்ட் பண்ணா 2026 மாசம் அமையும். ஒருவேளை இப்ப ஸ்டார்ட் பண்ணல, நான் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மறுபடியும் நீ 0ல இருந்து அங்கிருந்து ஆரம்பிக்க போற. 0 இஸ் ஆல்சோ அது வந்து ஐ வேல்யூ த 0. பட் ஆனா நீ வந்து ஒண்ணுமே பண்ணாம 0வா இருக்க. அத நான் வேல்யூ பண்ண முடியாது இல்லையா? சோ திஸ் நவம்பர் அண்ட் டிசம்பர் இஸ் யுவர் டர்னிங் பாயிண்ட். சோ உன்னோட 2025க்கான ஹைலைட்ஸையும் செம்மையான கிளைமேக்ஸையும் நீ உருவாக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, சூப்பர் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற வேர்ட கமெண்ட் பண்ணு. ஓகே? சோ இவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. இந்த 2 மந்த்ஸ நீ யூஸ் பண்ணி உன்னோட கிளைமேக்ஸ நல்லா மாத்தணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். நானும் மாத்தணும்னு ஆசைப்படுறேன். நீயும் மாத்தணும். என்கிட்ட இருந்து ஒரே ஒரு லைஃப் டிப் உனக்கு தரட்டுமா? நீ ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு வையேன், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அத நீ பண்ணிட்டு இருக்கும்போது, லைக் அந்த ஃபீல் உனக்கு எப்படி இருக்கும்னு நீ ஃபீல் பண்ணா தான் தெரியும். பிகாஸ் நான் இப்ப வந்து இப்போ அரவுண்ட் டைம் என்ன அப்படின்னா 11:23 ஓகேயா? ஸோ திஸ் இஸ் வெட்னஸ்டே 11:23 அண்ட் நான் இப்பதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு கரெக்டா 7 மணிக்கு தான் என் ஷிஃப்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இப்போ உட்காந்து ஐ எம் ஷூட்டிங் இட். சீரியஸா நான் வீடியோல டயர்டா இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னால எனர்ஜெட்டிக்கா ரொம்ப பேச முடியல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் இது எல்லாமே இருந்தாலுமே ஐ எம் ஷோயிங் அப். நான் பண்ணணும். பிகாஸ் ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்துட்டோம் அப்படின்னா, அது எக்காரணத்தை கொண்டு அதை விடக்கூடாது. அது என்ன ஆனாலுமே பரவாயில்ல. நான் பண்ணணும் அப்படிங்கிறது நான் எடுத்த டிசிஷன். ஸோ அந்த மாதிரி தான் அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் நீ கையில எடுக்கிற விஷயத்த நீ முடிச்சு காட்டு அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். irrespective ஆஃப் த ரிசல்ட் அது என்ன வந்தாலுமே பரவாயில்ல. யூ டோன்ட் கேர் அபவுட் இட். நீ பண்ணணும்னு ஒரு விஷயத்த நினைச்சிட்டு அப்படின்னா அதை பண்ணணும். ஓகேயா? ஸோ அவ்வளோதான், நான் கிளம்புறேன். போய் எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு அப்படி நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். அண்ட் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும், அவங்களுக்கும் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஷேர் இட் வித் தெம். அவங்களும் லைஃப்ல நல்லா இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டூ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் த வீடியோ. சரியா? see you all in another video. Tata, take care, bye bye.